அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில்பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கு. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஐயா வாங்க, அம்மா வாங்க. கருணாநிதிங்கிறது ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. இனி யாரையா திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களோட ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். வந்திருந்தால் கொடுத்திருப்போம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். சும்மா போயா ஆள்ல இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? மோனே பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லன்னா ஒன்னையும் தின்றுவான். அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பத்தல நாளைய வேலை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கி இதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பு போய் அவனா பீர் பாட்டிலத்தையே மண்டல உடைக்கணும். அப்புறம் மண் சாரும்ல. இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தலைவர் இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். இத பாருங்க, என்ன மட்டும் இல்ல, ஏன் இமேஜ கூட உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல. அவரு எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஓடலன்னு நீங்க ஏஞ்சிருக்கிறீங்க. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அண்ணா திமுக அமைதியா இருக்குதுல்ல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாத்தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாரிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்ற முயற்சி தான் நடந்தது. என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான் காப்பாற்றணும், வேற யார் காப்பாற்றுவா? இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்தையும் வெளியாச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடந்துச்சா? யார கேக்குறான்? ஒன்னதான் கேக்குறேன். அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை. ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல, என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. எதிர்கட்சியில இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம்.